சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நிபந்தனை முன்ஜாமீன் அடிப்படையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமாரும் ஆஜராகி கையெழுத்திட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசிய வழக்குல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல இரண்டாவது நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட வருகை தந்திருக்கிறார். அதே போல ஒரு சகோதரர் கூடிய அசோக்குமார் கரூரில் வருமான வரித்துறையின் காரை சேதப்படுத்திய வழக்குல கையெழுத்திட இரண்டாவது நாளாக வருகை வந்திருக்கிறார். குறிப்பாக தாவேகா பேரம் பேசிய வழக்குல செந்தில் பாலாஜி அவர்கள் நிபந்தனை முன்ஜாமீன் பெற்றிருந்தார். கடந்த 8ஆம் தேதி அவருக்கு முன்ஜாமீன் ஆனது கொடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் அதற்கான சூரட்டியை நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பித்த நிலையில நேற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை 10:30 மணி அளவிலும் அதே போல மாலையில 5 மணி அளவிலும் அவர் ஆஜராகினார். காலையில் 2 மணி நேரமும் மாலையில 2 மணி நேரமும் செந்தில் பாலாஜியிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அதே போல கரூர் வழக்குல ஆஜரான அசோக்குமாரிடமும் 2 மணி நேரம் நேற்று காலை விசாரணையானது நடைபெற்றது. இந்த வழக்கு தாவேகா பேரம் பேசிய வழக்குல இன்னும் அசோக்குமார் சூரட்டி சமர்ப்பிக்கலை என்பதனால இந்த வழக்கில் அவர் இன்னும் கையெழுத்திடவில்லை. நீதிமன்றத்தை நாடி கரூர் வழக்கு மற்றும் இந்த தாவேகா பேரம் வழக்குல ஒரே இடத்துல கையெழுத்திட வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலைதான் அசோக்குமார் ஆஜராகி கையெழுத்திட வந்திருக்கிறார். இந்த 2 வழக்குகளிலும் அவர் கையெழுத்திட வேண்டிய நிலையில இன்னும் பேரம் பேசிய வழக்குல அவர் இன்னும் சூரட்டி சமர்ப்பிக்கிறதுனால கரூர் வழக்கில் மட்டுமே இங்கு கையெழுத்திட வருகை தந்திருக்கிறார். செந்தில் பாலாஜியிடம் இன்றும் விசாரணை நடைபெற வேண்டும் அதிகாரி தரப்பு தெரிவித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர் சகோதரரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார்கள்.